மாமன் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தாலே இது ஒரு சென்டிமெண்ட் எமோஷனல் ஃபேமிலி டிராமாங்கிறது நமக்கு புரியும். இதே ஜானர்ல இதுக்கு முன்னாடி பயங்கரமா வெற்றி பெற்ற கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இது ஒரு வெற்றிகரமான படமா அமைய போகுதா, இல்ல கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இது ஒரு சீரியல் படம்பா, சீரியல் பார்த்த மாதிரி இருக்குங்கிற பேரை வாங்க போகுதாங்கிறத நம்ம ரிவ்யூ ஃபுல்லா பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு ஆடியன்ஸை 3 வகையா சினிமா பிரிப்பாங்க. ஏ சென்டருங்கிறவங்க கொஞ்சம் கிளாஸான ஆடியன்ஸ், பிஎன்சிங்கிறது கமர்ஷியல் ஆடியன்ஸ். இந்த படங்கிறது வெறும் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு மட்டும் தான் ரீச் ஆகும், ஏன்னா ஃபேமிலி தான் இருக்கு. ஸோ சென்னை, திருச்சி இந்த மாதிரி ஏரியாலாம் இந்த படம் போகாதுன்னு சில பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் சில நல்ல படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சென்டர்லையும் உள்ள மக்களுக்கும் இந்த படத்தை ரசிப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மெய்யழகன், நான் சொன்ன இந்த கடைக்குட்டி சிங்கம், இதுக்கெல்லாம் ஏன் எல்லா சென்டர் ஆடியன்ஸுக்கும் பிடிக்குது அப்படின்னா ஒரு நல்ல எமோஷனல் கனெக்ட் அந்த படத்தோட இருக்கும். அதனால தான் அது எல்லாரையும் போய் ரீச் ஆகுது. இந்த படமும் அதுக்கு வர எல்லா குவாலிட்டியும் இருக்குங்கிறது தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். செகண்ட் பாசிட்டிவ், கேரக்டர் ஆர்க். கேரக்டர் ஆர்க்னா என்ன அப்படின்னா, ஒரு படத்துல ஒரு கேரக்டர் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க படம் ஃபுல்லா ஏதோ ஒரு டிராவல் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். சும்மா வந்தாங்க போனாங்க, இல்ல எதுக்கு அந்த கேரக்டர் இந்த படத்துல வந்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாத லெவலுக்கு இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்துல வர ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஹீரோ, ஹீரோயின், ஹீரோவோட அம்மா, அப்புறம் மாமா, சித்தப்பான்னு வர எல்லா கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இந்த படத்துல கேரக்டர் ஆர்க் எழுதியிருக்காங்க. தேர்ட் பாசிட்டிவ், இந்த படத்தோட நடிகர்கள் தேர்வு. சூர்யா இருக்கட்டும், ஐஸ்வர்யலட்சுமியா இருக்கட்டும், அந்த லப்பர் பந்து சுவாசிகா மேமா இருக்கட்டும், ராஜகிரண், ஜெயபிரகாஷ்னு, அப்புறம் பாபா பாஸ்கர், இந்த மாதிரி ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. தமிழ் சினிமால சில படங்கள் தான் இந்த நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம்ப்பான்னு நம்ம சொல்ற லெவலுக்கு இருக்கும். அந்த வகையில இந்த படத்துல வர ஒவ்வொரு ஆக்டரும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது காமெடி சீனா இருக்கட்டும், எமோஷனல் சீனா இருக்கட்டும், சண்டை வர சீனா இருக்கட்டும், இவங்க வர பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் தப்பா இருந்தாலும் இந்த படம் சோப்பி இருக்கும். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸால இந்த படத்தை தூக்கி நிப்பாடுறாங்க. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ், நல்ல கேரக்டர் ஆர்க் இருக்கு, நல்ல கதை வசனம்லாம் யதார்த்தமா இருக்கு, ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்ன நெகட்டிவ் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, சின்னதா ஒரு நெகட்டிவ் இருக்கு. கருடன் படத்துல சூரி ஒரு பயங்கரமான ஆக்ஷன் ஹீரோன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனாலே என்னவோ இதுல ஒரு ஆக்ஷன் சீன் வச்சிருப்பாங்க. அதுவும் டீசெண்டா தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஆக்ஷன் சீனுக்கு ஒரு லீடு ஒன்று வச்சிருப்பாங்க, அது ரொம்ப பழசா இருந்துச்சு. ஏன்னா படம் நல்லா ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றை தவிர பெருசா வேற எதுவும் உறுத்தலா தெரியல. அப்புறம் செகண்ட் ஹாஃப் போக 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 கொஞ்சம் மெலோ டிராமா ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த 2 சின்ன நெகட்டிவ் தான் இந்த படத்துக்கு நெகட்டிவ். ஓவராலா இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சினிமாங்கிறது வேற மீடியம், சீரியல்ங்கிறது வேற மீடியம். இதுல நிறைய விஷுவல் டெல்லிங்கா சொல்லணும். ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப நேரம் வசனம் பேசினா கூட சினிமால போர் அடிச்சிடும், ஆனா சீரியல்ல பார்ப்பாங்க. ரொம்ப அழ வச்சாங்க அப்படின்னு சொன்னா என்னப்பா ரொம்ப அழுகையா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இவ்வளவு இருந்தும் ஒரு யதார்த்தமான கதையை மக்கள் மேல உள்ள ஒரு நம்பிக்கையில ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வச்சு, நல்ல டயலாக், நல்ல ஸ்டோரின்னு வச்சு நம்மளை தியேட்டர்ல பார்க்க வச்சு நம்ம மனசை கலங்க வச்சிருக்கு இந்த படம். ஸோ கண்டிப்பா இது சீரியல் மாதிரிலாம் கிடையாதுங்க. நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் உள்ள ஒரு படம் தான் இந்த மாமன். இந்த மாமன் படத்துக்கு நம்ம சினிமா உலகம் சேனல் கொடுக்குற மார்க்குங்கிறது கண்டிப்பா 5க்கு ஒரு 4 கொடுக்கலாம். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வெகு சில படங்கள் தான் குடும்பத்தோடையும் பார்க்கலாம். அட் த சேம் டைம் அது ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும். அதை ரொம்ப ஒரு பாடம் எடுக்கிற விதமாக சொல்லாமல் காமெடியாகவும் சொல்லியிருப்பாங்க. இந்த படமும் அந்த ரகத்தை சேர்ந்தது தான். இந்த அப்பா, கடைக்குட்டி சிங்கம், இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். பர்சனலாக எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏன் பிரச்சனை வருதுன்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஒரு புறாவுக்கு போராடா அப்படிங்கிற லெவலுக்கு அதை ஊதி ரொம்ப பெருசாக ஆக்கி விட்டுருவாங்க. அது எல்லாமே இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. நம்ம இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம ஃபேமிலியில் நடந்தது, இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் பார்த்ததுன்னு ரொம்ப நெருக்கமாக வர அளவுக்கு டைரக்டர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. நல்ல ஒரு எமோஷனல் படம் பார்க்க போகிறோம். அதில் நல்ல சோசியல் மெசேஜும் இருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் ஒரு ஒன்வேல போறனால ஒரு குடும்பம் என்ன பாதிப்பு உண்டாகுதுன்னு அந்த அளவுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படம் இந்த சம்மருக்கு வந்த ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்க. ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சில பேர் தியேட்டருக்கு போகும்போதே என்னடா நம்ம ஜாலியாக படம் பார்க்கலாம்னு வந்தா இங்கேயும் நம்ம எல்லாரையும் அழ வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஸ்க்ரீனில் யாராவது அழுதாலே அதை கிரிஞ்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்க ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மைண்ட் செட்டை மாற்றிங்க. எங்கிருந்தோ வர மலையாள படங்கள், அது நம்ம பக்கத்து ஸ்டேட்டு தான், ஆனாலுமே இந்த மாதிரி நிறைய எமோஷனல் படங்கள் எடுத்து பயங்கரமான ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ் சினிமாவில் நல்ல எமோஷன், நல்ல டயலாக்னு ஒரு சினிமா டேஸ்டோட வந்திருக்க ஒரு படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் அதில் அர்த்தமே இல்லை. ஸோ இது ஒரு எமோஷனல் படம் தான். நிறைய இடத்துல நீங்கள் அழுகிற மாதிரி இருக்கும். அவங்க ஸ்க்ரீன்லேயும் அழத்தான் செய்வாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு தமிழ் ஃபிலிம் பார்க்க போகிறோங்கிற மைண்ட் செட்டோட போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு திருப்திப்படுத்தும்.